ஒரு கையில் சிக்கனு, இன்னொரு கையில் பர்கரு, ஜூஸு, அது கூட ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, இதெல்லாம் எதுக்காக தானே பார்க்குறீங்க? அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் போய் பார்த்துட்டு வாங்க. ஐயோ வேறு ஊசி போட்டு வராலே. நான் கிளம்பும் போதே சொன்னேன், ஊசிலாம் வேணாம், தேவையில்லாமல் வலிக்கும்ன்ட்டு. அதை விட்டுட்டு ஊசியை வேறு போட்டது இல்லாமல் இவ்வளோ மாத்திரையை வேறு கொடுத்துட்டுருக்குறேன். நான் கவி போங்க, வா கவி, கோச்சிக்காத. முதல்ல வண்டி எடுங்க போகலான்ட்டேன், ஊசி போட்டது. ஏன் கவி வேறு கோச்சிக்கினாலே. இங்கே எதுக்கு நிறுத்திருக்கீங்க? ஊசி போட்டாங்களா, வா கவி சாப்பிட்லாம். சரி வாங்கி தரேன் கவி. பர்கர்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். கோச்சிக்காத கவி, வா கவி. சரி சரி, நீ கெஞ்சி கேட்கறதுனால நான் வரேன், இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன். தெரியும் நீ சாப்பிடுவேன், வா. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதுக்காகன்ட்டு. இப்படிதாங்க நம்ம சொல்கிறத கேட்காம நம்மளை எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் மாட்ட விட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சோகப்பட்டு சமாதானப்படுத்தணுன்ற இடத்துக்கு வரும்போது தான் இதெல்லாம் வாங்கி தருவாங்க. நீங்கள் கூட அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா இப்படி ஏதாவது பெருசாக செலவுங்க கண்டிப்பாக வாங்கி தருவாங்க.